ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் ராஞ்ச் சிமுலேட்டர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா மழை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்து நம்மளோட டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்ட் ஸ்மால் கூப் ப்ளூ பிரிண்ட். யூஸ் த பில்ட் ஆப்ஷன்ஸ் இன் சர்க்கிள் மெனு. நம்ம வந்து சர்க்கிள் மெனுவில் யூஸ் பண்ணி வந்து ஒரு ஸ்மால் கூப் ப்ளூ பிரிண்ட் ஏதாவது தான் கட்டணுன்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மெனுவில் என்னென்ன இருக்குது, ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, 2 ஹவுஸ் இது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பேர்ன் பேக் செக்ஷன்ஸ், சைட் டோர். இதில் வந்து ஏதாவது கூப்பன் இருக்கான்னு பார்க்கணும். இந்த இருக்குது, அதாவது கூப்பு சிக்கனை அடைக்கிறது தான் போல். ஓகே, இப்போ வந்து ஸ்மால் கூப்பு பண்ணணும், அந்த இருக்குது. ஸோ இந்த ஸ்மால் கூப்பை தான் இப்போ நம்ம கட்ட போகிறோம். மழையும் பார்க்காம கூட நம்ம கட்ட போகிறோம். எந்த இடத்துல கட்டலாம், எந்த இடத்துல கட்டினா பர்ஃபெக்டாக இருக்கும்? கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கிட்ட கட்டலாமா? சரி, ஓகே, இதே இடத்துல கட்டலாம், மரக்கிட்ட. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் கிடச்சிருக்கு, வுட் ப்ராசஸிங். இப்போ வந்து நம்ம என்னென்ன தேவை, அந்த ஸ்மால் கூப்பை கட்டுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சாப் டவுன் த ட்ரீஸ் ப்ராசஸ், லாக் இன் த ஷாமில். ஓகே, இப்போ வந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம், ஷாமில் வந்து வாங்கிட்டு வந்தோம். நம்மளோட ஷாமில்ல வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடலாம். எங்கே? ஓகே, அந்த கார் நிப்பாட்டுற இடத்துல தான் வச்சுருந்தேன். நாங்கள் டோரை திறக்க முடியல. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு வுட் இருக்குது. வுட் லாக் டேக்கன். வுட்டை நம்ம எடுத்தாச்சு, இந்த இடத்துல வச்சுக்கலாம். எத்தனை வுட்டு தேவைப்படும் தெரியல. ஸோ மழை நின்றுச்சு கைஸ், இப்போ தான் ஒரு புயலை அடித்து ஓஞ்சிருக்கு. கைஸ் ஒரு லைக் தட்டி விட்டுட்டே பாருங்கள். இதுக்குள்ளே தான் இது இருக்குது, டேபிள் ஷா இருக்குது. இந்த வீட்டுக்கிட்ட போய் அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, கொஞ்சம் நீட்டாகிக்கலாம். ஸோ டேக் த ஜெரி கேன். ஜெரி கேனை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே இருக்கு, இதுதான் ஜெரி கேனா? ஓகே, ஜெரி கேன் எடுத்தாச்சு, அதாவது நம்மளோட டீசல் கேனு. ஸோ இந்த வந்து இதுக்கும் ஃபியூயல் தேவைப்படுது, இந்த மரம் வெட்டுற மிஷினுக்கும். ஓ மை காட், என்னங்க சாரிங்க, இந்த மரம் வெட்டுற மிஷினுக்கும் ஜெரிக்கன் தேவைப்படுது, அதாவது ஃபியூயல் தேவைப்படுது. ஓகே, இயந்திரம், மரம் வெட்டும் இயந்திரம் இயங்க ஆரம்பிச்சு விட்டது. வுட் லாக் ப்ராசஸ். இப்போ வந்து அந்த வுட்டை வந்து அந்த மிஷினில் போட்டு நம்மளுக்கு தேவையான அந்த இது கூப் கட்டுறதுக்கு வந்து தேவையான இதெல்லாம் பண்ணணும். டேர்ன் ஆன் டேர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து சிக்கன் கூப் கட்டுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து செய்கிறோம், மரக்கட்டையை செய்ய போகிறோம்.
ரெண்டா விட்டுதா? ஸ்மால் கூப் பில்ட் எ ஸ்மால் கூப். ஓகே, இப்போ நம்மளுக்கு மரக்கட்டை கிடச்சிருச்சு. அந்த கூப்பை போய் கட்ட வேண்டியதான். சிக்கன் கூண்டை வந்து கட்ட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிட்டு வந்த கோழி எங்கே இருக்குன்னே தெரில. வுட்டு மொத்தத்தான் தேவைப்படுது. 15 வுட் பிளாங்க் தேவைப்படுது. ரைட்டு, 15. அந்த மாதிரி இப்போ கொண்டு வந்த கட்டையில் 15 கட்டை நம்ம அதை கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கூண்டு ரெடி ஆயிரும். ஸோ ஒரு வுட்டில் 2 கட்டை கிடைக்குது. அப்போனா மொத்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு நிறைய எடுத்துகிட்டு வரணும் போலையே. ஓகே, 2 பண்ணியாச்சு. வுட்டு இதுக்கு பின்னாடி தான் இருந்துச்சு. ஸோ இங்கே 3 தான் இருக்குது. டேர்ன் வுட்டை மரத்தை வெட்டினா வுட்டு கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், புதுசாக உள்ள வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட மொத்தம் 6 வுட்டு சிக்கன் கூப் கட்டுறதுக்கு 6 வுட்டு எடுத்து கொடுத்துருப்போம். 3 வெற்றிகரமாக சேர்த்தாச்சு. இப்போ அந்த சின்ன கூப் கட்டுறதுக்கே இவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்கே. எனக்கு தெரிஞ்சு பக்கத்துலேயே அந்த இதுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கலாம், தள்ளி வைக்கிறதுக்கு. எல்லாத்தையும் பக்கத்துலேயே வச்சுருந்து கட்டலாம். சரி, ரைட்டு விடுங்க, நம்ம தான் பண்ணியாச்சு. 2 எடுக்க முடியுமா? மொத்தமாக கூட எடுக்கலாங்க. ஒன்றா தூக்கிட்டு போகிறதுக்கு மொத்தமாக கட் பண்ணிட்டு அப்போ இது பண்ணலாம் போலையே. அப்போ ஒன்று பண்ணலாம், வுட்டை மொத்தமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் கட்டிடலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் வுட்டை எங்கே போய் தர்றது? இதுவும் வுட்டு தான் எடுக்கலாமா? எங்கே இருக்கு? மரத்தை வெட்டினா வுட்டு கிடைக்குமா? ஆமாங்க, போடு. வாவ், மரத்தை வெட்டினா வுட்டு கிடைக்குது. இங்கிட்டு இருக்கு மிஷின். என்னடா இது, இப்போதான் மழை பெஞ்சிச்சு, அதுக்குள்ளே திருப்பி பெய்ய ஆரம்பிச்சிச்சு. கிளைமேட்டு ரொம்ப இந்த கிளைமேட்டாக இருக்குது, ரெய்னி சீசன். இப்போ தான் மழை விட்டுச்சு, அதுக்குள்ளே திரும்ப பெய்ய ஆரம்பிக்குது. சரி, வுட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 வுட்டில் எத்தனை இருக்கும்? ஒரு வுட்டில் 2னா 3 வுட்டில் மொத்தம் 6 இருக்கும். 6 6 12. அதுக்கடுத்து இன்னும் ஒரு வுட்டு தேவைப்படும். ரொம்ப ஸ்லோவாக கட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதோட அல்டிமேட் மிஷின்லாம் வரும்னு நினைக்கிறேன், அப்கிரேட் மிஷினு. நம்ம தாத்தா நமக்குன்னு வேலையை ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. நம்ம தாத்தா விட்டு வச்ச வேலையை முடிச்சாகணும். ரெண்டு வுட்டு, 3 4 5, 1 2 3 4 5 6 இருக்குது, 7 8. ஓகே, நல்லா பைல்வான் மாதிரி அப்படியே தூக்கிட்டு போகிறோம். ஜிம் பாய்டா, குப்புசாமிடா நான். ஸோ நமக்கு குப்புசாமின்னு பேர் வச்சுக்கலாம். ஐயோ, ஒன்று இங்கே 14 பண்ணியாச்சு, இன்னும் 1 தேவைப்படுது. குப்புசாமியே, இன்னும் ஒரு இதுக்கு எங்கே போகிறது? இந்த மரத்தை வெட்ட வேண்டியதான். ஹோல்டு போட்டு தாக்குங்க, பெரிய மரமாக இருக்குது. குப்புசாமி மண்டையில விழுந்துச்சே. இப்போ குப்புசாமி அவ்வளோதான் கைஸ். ஸ்மால் கூப்.
ஒரு சின்ன கோழி குண்டை ரெடி பண்ண முடிக்க போகிறோம். இது ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் பெட்ரோல் காலியாகும். டீசலோ பெட்ரோலோ ஏதோ காலியாகும். ஃபியூல் இந்த வந்துருச்சு பாருங்க. கரெக்டாக கூண்டு ரெடி பண்ணல நம்ம கோழி வந்துருச்சு. ஓகே, இப்போ demolish the house beyond repair. Let's demolish start from fresh. Oh my god, முதல்ல இந்த கோழியை பிடிச்சி உள்ள போட்டுடலாம். உள்ள எப்படி போறது? கமான் 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 பிச்சுக்குட்டி, உள்ள கடிச்சிட்டு ஏய் உள்ள போ. அவ்வளோதான், கோழியை உள்ள அடிச்சாச்சு. ஆனால் என்னங்க மழை பெய்யுது, வெட்ட வெளியில கட்டி வச்சிட்டாமே. மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தூக்க முடியுமா? இதை யோசிக்காம விட்டாச்சே, பேசாம இங்கே கூட கட்டியிருக்கலாம். சரி ரைட்டு, போகிற போக்கில் போர் வந்தால் எடுத்து வந்து விரிச்சிடலாம். அது மேலே ஏதாவது கூரை மாதிரி போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து இந்த மழையும் கூட பார்க்காம இந்த வீட்டை இடிச்சிட்டு புதுப்பிக்க போகிறோம். இப்போ இந்த வீட்டை இடிக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தனே கதவு, தாத்தா கட்டின கதவு. சாரி, புக் எடுத்துட்டேனே. தாத்தா கட்டின கதவு இடிச்சு ஓட எல்லாத்தையும் உடைக்க போகிறோம். போட்டு தாக்கு, வீடே ரெண்டாக போகிறோம். தாத்தா என்னை மன்னிச்சிரு தாத்தா. தாத்தா தான் புதுப்பிக்க சொல்லியிருக்காரு. ஆனால் தாத்தா ஆசாசையாக கட்டின வீடு போச்சு. ஃபுல்லாக கரையான் அரைச்சி வச்சிருக்க மாதிரி இருக்கு. கரையான் அரைச்சி வச்ச வீடை நம்ம புது வீடா மாத்திர வேண்டியதுதான். சுத்தி முத்தி கையில கிடைக்கிறதெல்லாம் அரிச்சு நொறுகு. எனக்கு என்ன டவுட்னா, அந்த சின்ன கோழி கூண்டை கட்டுறதுக்கே 15 மரக்கட்டை கேட்டாங்க. இதுக்கு எத்தனை மரக்கட்டை ஆகும் தெரிலையே. பார்ப்போம், இருக்கிற காட்டு எல்லாத்தையும் அழிக்கணும் போலையே. ஏதாவது விலங்குகள் நம்மளை பனிஷ்மெண்ட் பண்ண போகுது. போடு, இங்கேருந்து அங்கே பாயிரானே. போட்டு தாக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காமல். ஸோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். இதெல்லாம் டெமாலிஷ் பண்ண முடியல, இடிக்க முடியல. ஒரு சில இதை வந்து என்னால் இடிக்க முடியாது. இடிக்க முடிஞ்சிட மட்டும் இடிக்கணும் போல். ரிப்பேர் பண்ண போகிறோம். வீட்டை முழுசாக அடிக்க மாட்டோம், ரிப்பேர் பண்ணோம். கீழே கண்ட குப்பை கிடக்குது. எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரில. ரைட்டு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எல்லாம் பண்ணியாச்சு ஓரளவு. இப்போதான் ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு அடிச்சுன்னு வரைக்கிடலாம். ஓட்ட ஜன்னல். போடு 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 போடு, எல்லாத்தையும் போட்டு தாக்கே. ஓ கமான் டியூட்.
பெட்டி அடிச்சு ஒடுக்கணுமா என்ன, நொறுக்கணுமா என்ன? அவ்வளோதான். ஸோ காய்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த அட்டிக்கை டெமாலிஷ் பண்ணியாச்சு. ரெண்டாவது செகண்ட் ஃப்ளோரு 1 by 1 தான் இடிக்க முடியுது. மொத்த வீட்டையுமே தரமட்டமாக்க போகிறோம். போர் செகண்ட் ஃப்ளோர் நொறுக்கு 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 நொறுக்கு, அடி இடி. இருட்டாக ஆக போகுது. சப்போஸ் இருட்டிடுச்சுன்னா நம்ம தூங்கிட்டு காலில் எந்திரிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். போட்டு தகை. செகண்ட் ஃப்ளோர் முடிய போகுது. செகண்ட் ஃப்ளோர் முடிய போகுது. செகண்ட் ஃப்ளோரையும் இடிச்சு நொறுக்கியாச்சு. இப்போ நமக்கு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான். அதையும் இன்னும் ஒரு சில நிமிடங்கள்லேயே காலி பண்ண போகிறோம். தாத்தா வீடு இப்போ தாத்தா மாதிரியே மேலே போயிடுச்சு. கிராண்ட் ஃபாதர், இட்ஸ் ஃபார் யூ. உனக்காண்டி தான் இப்போ புது வீடாக கட்ட போகிறேன் இந்த இடத்துல, பழைய வீட்டு அடிச்சுட்டு. இன்னும் 4-5 அந்த தூண் தான் இருக்கு. இது அந்த ரூமோட கதவு. ரேடியோ எடுத்தாச்சு, பெட் எடுத்தாச்சு, குப்பை எடுத்தாச்சு. அவ்வளோதான், முடிய போகுது. முடிஞ்சு வீட்டை அடிச்சாச்சு. டைம் கூட என்னன்னு தெரில, இருட்டாயிடுச்சு. கமான், இன்னும் 2 படிக்கட்டு இருக்குது. வீட்டை சுற்றி இருக்கிற குப்பையும் எடுக்கணும். தகர டப்பா. கைஸ், கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு. இந்த ஒரே ஒரு பெட்ஷீட் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், குஸ்ட் கம்ப்ளீட்டட். டெமாலிஷ் ஓல்டு ஹவுஸை நம்ம வந்து நொறுக்கி தாக்கியாச்சு. ஓல்டு ஹவுஸை முடிச்சாச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹாவ் டு கம்ப்ளீட் த இன்ட்ரடக்ஷன் குஸ்ட் அண்ட் நோ த பேசிக்ஸ். You are the free to explore open world, build additional facilities, purchase and breed animals and so. சரி, ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு நினைக்கிறேன். ட்ரைனிங் பீரியடில் நம்ம பழைய ஹவுஸ் வந்து உடச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரீடம் ஆகிட்டோம். இப்போ நம்ம இஷ்டத்துக்கு வந்து என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், வீடு கட்டிக்கலாம், அதே மாதிரி வந்து ஒரு ஃபார்மே நடத்தலாம். ஸோ இனிமேல் தான் நம்ம ஃபார்மை நடத்த போகிறோம். சரி, ஓகே, இருட்டாயிடுச்சு. இப்போ போய் நம்ம போய் படுத்து தூங்கிட்டு விடிய காலில் எந்திரிக்கலாம். தூங்கியாச்சே. ஸோ கைஸ், இப்போ வந்து விடிஞ்சிருக்கு. இப்போ நான் வந்து நம்ம ஃப்ரீடமாக எங்கே வேணாலும் சுற்றிக்கலாம். நமக்குன்னு ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணணும். வீடு இருந்த இடம் அங்கே, வீடு இருந்த இடமே இல்லாமல் ஆகிப்போச்சு. ஸோ சேட். எங்கடா இந்த வீடை, என் கிணத்தை காணான்ற மாதிரி என் வீட்டை காணோம். நேற்று நைட்டு உடச்சிட்டு இன்னைக்கு வீட்டை காணோம் தேடிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட கோழி இருக்கா? இருக்கு, பட் அதுக்கு வந்து தண்ணி தேவைப்படுது. ஓகே, தண்ணி எடு. ஊற்ற முடியுமா தண்ணி?
ஸோ ஊற்ற முடியல. கோழியை கொஞ்சம் நேரம் மேய விட்டுறலாம். காலங்கத்தால கோழி மேய்க்கிறது தான் நம்மளுக்கு வேலையே. போய் புள்ள மேய்ஞ்சிட்டு வா போ. ஸோ கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இடித்த வீட்டை வந்து கட்டலாம். எனக்கு தெரிஞ்சாதான் சரின்னு தோணுது. கட்ட முடியுதான்னு பார்க்கலாம். வீட்டை கட்ட போகிறோம். இந்த 4 வீட்டில் எந்த வீட்டை கட்ட போகிறோம் தொடர்ந்து இருந்து பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து வீட்டை கட்டுறதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ எந்த வீட்டை கட்டலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள், அடுத்த வீடியோவில் பாருங்கள். சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய வீட்டை உடச்சி தாறுமாறாக்கிட்டு புது வீட்டுக்கான அடுத்த ஸ்டெப் எடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போட பார்க்குறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிட்டு மறக்காம ஒரு லைக் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். See you, tata, bye bye, take care.